ஹாய்ங்க, மார்னிங்க. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் வாங்குறதுக்கு ஃபியூஷன் ஸ்ட்ரீட் 22க்கு வந்திருக்கோம். வெரி சீப்பாக இருக்குது இங்கே மட்டன். டுடே ஸ்பெஷல் ஆன் பிரியாணி, சிக்கன் கிரேவி அண்ட் மட்டன். யாருக்காகனா மணி வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறாப்புல, அதனால இன்னைக்கு மணிக்காக செய்கிறோம். வாங்க முடிச்சுட்டு கூப்பிடுறோம். இவருக்கு வந்து மட்டன் பிரியாணி போடணுமா, சிக்கன் கிரேவி செய்யணுமா? நான் ஒரு ஆளாக இருந்து நீங்கள் கஷ்டப்படுவேன் அடுப்பில். நீங்கள் ஆசுக்கா போய் டேபிளில் போய் காய வெட்டி கொடுத்துட்டு போய் உட்காந்துப்பாங்க. நீங்கள் பழைய ரூமில் 7-8 பேர், அதில் 4 பேர் செஃப்பு, அதெல்லாம் சமைச்சாங்க. நான் ஒரு ஆளாக இருந்து கிண்டிட்டு நிற்பேன், இவன் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவான். பேசிக்கலாமா? பிரியாணிக்கான ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு. வாயெல்லாம் வச்சு முடிச்சுட்டு கூப்பிட்றோம். முடிஞ்சு போச்சு. ஆனியன், சில்லி, லெமன், டொமேட்டோ அண்ட் கரம் மசாலா திங்ஸ், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. This is our secret masala. தமிழ்ல சொல்லுங்க. சீக்ரெட் மசாலா, பட்டுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கு இந்த மசாலா. இது நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுறது. கோல்டு வின்னர் யூஸ் பண்ணுறோம். நெய் எடுத்துக்கோம். ஸ்பைசி ஐட்டம் கொஞ்சம் சும்மா ஃப்ளேவர் இருக்காங்க. நம்மள்கிட்ட மசாலா இருக்குது, பட் இருந்தாலும் ஃப்ளேவர் இருக்குது. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னை தனியாக விட்டு கிண்ட விட்டுட்டு போயிடுவாங்கன்னு. சாமான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பைய பக்கி இருக்காது இங்கே, எல்லாம் ஓடிடும். இது மீன் குழம்பு வைக்க, இது வந்து சிக்கன் சுக்கா கிரேவி எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். இதுக்கு 2 அடுப்பு வந்துச்சு. சரி, கேஸ் இப்போதான் புதுசாக கேஸ் வாங்கி இங்கே வச்சேன். என்னையே கிச்சன்ல நின்று கிண்ட விட்டுவிட்டு ஓடுறது எல்லாம் கடந்து. நீ ஒரு பக்கம் செய்ய, நான் வந்து பக்கத்துல சொல்லி கொடுக்குறேன். ஓடு, எடு, சட்டி எடு, ஓடு, சட்டி எடு, ஓடு, எடு. இந்த பெரிய சட்டி பாத்திரத்துக்கா பஞ்சம் எடு. இதுதான் எங்க வீட்டு அஞ்சரை பொட்டி. இதுல தான் நாங்கள் எல்லாம் மசாலா ஜாமான் போட்டு வச்சுக்குவோம். அதையா கடுக்காண்டா போடுற சிக்கனுக்கு தேவையில்லையா? வந்துக்கா இதில் வரேன். சோம்பு கொஞ்சமாக, ஐயோ அது சின்ன சீரகம், இதுதான் சோம்பு. சோம்பு கொஞ்சம் போட்டு, மிளகு கொஞ்சம் போட்டு, அடுப்பு கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுக்குவோம். போடு, வெங்காயத்தை போட்டு டக்குனே. வெங்காயம் பச்சை மிளகா இருக்குது, இதை போட்டுட்டு கூப்பிட்றோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுவோம். இது வீட்டில் அரைச்சி வந்தது, அதை 1.25 போட்டுப்போம். புதினா, கொத்தமல்லி, எண்ணெயிலே போட்டதான் ஃப்ளேவராக இருக்கும் அப்படின்னு ஜபார் பாய் சொன்னார். அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி போடுறோம்.
லைட்டாக எண்ணெய் கலர் மாறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. அதே மணியை கட்டிட்டு வா. மணி அங்கே இது பண்ணிட்டு இருக்காப்ல, சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ணுறாப்புல. நான் ஐடியா கொடுத்துட்டே இருக்கேன். நின்றுட்டு இருக்காப்ல. வெங்காயம் வாங்கணுமா? ஓகே தான், கொஞ்சம் கூட வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு போடணும். எதுக்கு சிரிக்கிறேன்? நீ ஒரு சமயக்காரனை மாத்துறது ராஜா, ஒரு சமயக்காரனை மாத்துறது தான் இங்க வேலை. ராமாச்சிக்கா ரொம்ப பண்றாக்கா. நீங்க சொல்லி சொல்லு பாஸ், ரசம் வச்சு பாஸ் எதுவும் வருமே. அதுமாதிரி ரசம் வச்சா லஞ்ச் ரெடி. ஆமா, அது காமெடி எனக்கு மறந்துச்சு. அது மாதிரிதான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. எதுக்கு வந்தாங்கிறதே மறந்துட்டு சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிட்டு அடுத்தது தக்காளி போடுவோம். மயிலுக்குட்டி என்ன பண்றா? தக்காளி லைட்டாக வதங்கட்டும். போட்டு தயிரை போட்டு மட்டனை போட்டு ஏற்றிட வேண்டியதான். வச்சுட்டு தயிரை ஊற்றுவோம் 100 ml. இங்கே ஃபுல்லாக இப்படி தான் கிடைக்கும். இந்த பிராண்டு தான் அதுவும் நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் இதை தான் வாங்குவோம் அடிக்கடி. அடுத்து நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வந்த ஸ்பெஷல் பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் 1 கிலோவுக்கு. ஓகே, பிரியாணி கலரே மாறும். முந்திரி கொஞ்சோண்டு சும்மா ஃப்ளேவருக்காக, சும்மா வர்ச்சனலுக்காக சும்மா ஒரு 4 முந்திரி. மல்லிப்பூ எடுத்துறேன். கொஞ்சமாக ஃப்ளேவர் லைட் தனியாக வேக வச்சுட்டோம். அடுத்து அதில் போட்டோம். தனியாக தரேன். ஓகேங்க. சும்மா கொஞ்சமாக ஊற்று, சிக்கன் வர தண்ணி இருக்கும். மசாலா ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். உப்பு போட்டையா? இன்னும் போடலடா, அதில் நம்ம வந்து போட்டோம். 2 கப்பு தண்ணி ஊற்றணும். மசாலா மட்டன் வேக வச்ச தண்ணி கொஞ்சோண்டு இருக்குது.
ஒரு கப்பு நம்ம சுடுதண்ணி குடிச்சிட்டோம். ஓகே, சுடுதண்ணி எடுத்துகிட்டு வந்து 2வது கப். ஏன்னா இதெல்லாம் அரிசி அளந்தேன், அதனால இதிலே அளந்துட்டு இருக்கேன். ஹலோ, சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. உப்பு போட்டோம். உப்பு நம்ம ஃபஸ்ட்டு போடலை, கொதி வரும். அம்மா என்ன பண்ணுறது? நம்ம சமைச்சாச்சா? நீ எது வச்சாலும் திம்ப. உப்பு இருந்தாலும் தெரியாது, காரம் இருந்தாலும் தெரியாது உனக்கு. உப்பு இருக்குங்களோ கேட்டா இல்லைன்னுமா. உன்கிட்ட உப்பே கேட்க மாட்டோம் நாங்கள். தயிர் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுனாங்க. இல்லை கரெக்டாக 100 உப்பு கொஞ்சம் போட்டுருவோம். போறானே கூட போய் ஒரு 2 நிமிஷம் ஆகும். நம்ம தம்மு போட ரெடி ஆகிட்டோம். கிலோ தோசைகள் வச்சாச்சு. ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம். எல்லாம் வைக்கிறது இது. ஓகே, அப்படியே அடுத்தது சிக்கன் சுக்கா ரெடி ஆகிட்டு கிரேவி. மூடி போட்டு வச்சுருவோம், கொதிச்சுட்டு இருக்கட்டும். அங்கே அடிக்க Sunday special. சாரி ராஜா, ராஜா இன்னைக்கு ஒரு புடி
சாப்பிட்றேன் போகிறேன். கொஞ்சம் ஓகே, மணி இப்போ 1:20 ஆச்சு. சமைச்சு முடிச்சாச்சு. பிரியாணி அருமையாக வந்திருக்கு. மட்டன் நல்லா இருந்திருக்கு. சிக்கன் சுக்கா, இது கிரேவியா சுக்கா ஏதோ செஞ்சுருக்கோம். நல்லா இருக்கு அழகா. ஓகே, நீங்களும் சண்டே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.